ஸ்ரீ பத்ரிகாஶ்ரம மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். அக்னி தேவர் இறைவனை புகழ்கிறார். ஸ்கந்தன் கேட்டார், இந்த புனித தலம் எவ்வாறு உருவானது? இந்த புனித தலம் யாரால் நாடப்பட்டது? இதன் தலைமை தெய்வம் யார்? இவற்றை விரிவாக கூறுங்கள். ஈசனார் கூறினார், இந்த புனித தலம் ஸ்ரீஹரியின் உடலை உருவாக்கும் வேதங்களைப் போல ஆரம்பமற்றது. தலைமை தெய்வம் ஸ்ரீஹரியே. இது நாரத முனிவர் மற்றும் பிறரால் நாடப்படுகிறது. முன்பு கிருத்தயுகத்தின் தொடக்கத்தில் பிரம்மதேவர் அழகும் இளமையும் நிறைந்த தனது சொந்த மகளுடன் உடலுறவு கொள்ள முயன்றார். அவரை அப்படி கண்டதும் நான் மிகுந்த கோபத்தில் வாளால் அவரது தலையை 5 பகுதிகளாக வெட்டினேன். பிரம்மதேவரை கொல்ல முயன்ற கையின் மண்டை ஓட்டை பற்றி ஒட்டி கொண்டது. நான் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஸ்வர்க்கம், பூமி மற்றும் பாதாள உலகங்களில் உள்ள பல்வேறு தீர்த்தங்களுக்கு சென்று தவம் செய்தேன். ஆனால் பிரம்மதேவரை வதம் செய்த பாவம் என்னை விட்டு விலகவில்லை. மண்டை ஓடு என் கையில் அப்படியே சிக்கி கொண்டது. பின்னர் நான் லக்ஷ்மி தேவியின் தலைவனாகிய ஸ்ரீஹரியை காண வைகுந்தத்திற்கு சென்றேன். பணிவுடன் வணங்கி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கி என் துயரங்கள் அனைத்தையும் அந்த இரக்கமுள்ள ஆன்மாவிடம் கூறினேன். அவரது அறிவுரையின் பேரில் நான் பதரிக்கு சென்றேன். அந்த நேரத்தில் பிரம்மதேவரை வதம் செய்த பாவம் என் கையில் ஒட்டி கொண்டது. அடிக்கடி நடுங்கத் தொடங்கியது. அந்த மண்டை ஓடு என் கையிலிருந்து கீழே விழுந்து மறைந்து விட்டது. நான் பார்வதி தேவியுடன் மரியாதையுடன் அங்கேயே தங்கி இருந்ததிலிருந்து தவம் செய்து முனிவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினேன். வாரணாசியில் ஸ்ரீசைல சிகரத்திலும், அதாவது ஸ்ரீசைல மலையிலும், பார்வதி தேவியுடன் கைலாசத்திலும் எனக்கு இருப்பதை விட எண்ணற்ற மடங்கு அதிக மகிழ்ச்சி எனக்கு அங்கே இருக்கிறது. மற்ற புனித தலங்களில் மக்கள் மரணத்திற்கு பிறகும் தங்கள் கடமைகளை முறையாக முடிக்கப்பட்ட பின்னரும் முக்தியை அடைகிறார்கள். ஆனால் பதரியை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே அனைத்து மனிதர்களும் முக்தியை அடைகிறார்கள். ஹரி இருக்கும் இடத்தில் வைஸ்வானரர் நெருப்பு கடவுள் இருக்கிறார். அந்த இடத்தில் எனது லிங்கம் கேதார வடிவில் நிறுவப்பட்டுள்ளது. பக்தி உணர்வுகளுடன் கேதாரத்தை பார்வையிடுவதன் மூலமும் தொட்டு வழிபடுவதன் மூலமும் கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்கள் உடனடியாக சாம்பலாகிவிடும். அந்த புனித திருத்தலத்தில் நான் ஒரு இலக்கத்துடன் மட்டுமே இருக்கிறேன். 15 கலங்கள் அனைத்தும் மற்றவை குறிப்பாக சிலையின் நடுவில் இங்கே வைக்கப்பட்டுள்ளன. சிவ யோகினர்கள் தாங்களாகவே மேற்கொண்ட இறைவனை ஈசனாரை வணங்குகிறார்கள். அவர்கள் மரண கடவுளின் பயத்தை வென்றுள்ளனர். மான் தோலும் யானை தோலும் அவர்களின் நல்ல ஆடைகளாகும். சிறந்த விபூதி, அதாவது புனித சாம்பல் மற்றும் மெத்தை முடி அவர்களுக்கு ஆபரணங்கள். அவர்கள் பழங்கள், இலைகள், நீர் மற்றும் காற்றால் திருப்தி அடைகிறார்கள். சிவபெருமானிடம் அர்ப்பணிப்புடன் இருக்கும் தங்கள் மனம் மரண கடவுளின் அவற்றை பெறுவதற்கான முயற்சியை அவர்கள் முறியடித்துள்ளனர். அவர்கள் மிகுந்த செழிப்பு பற்றிய அறிவு, சிறந்த மலையில் அமைந்துள்ள ஒளி ஊடுருவக்கூடிய மானச ஏரியின் தெளிவின் தரத்தால் விஞ்சியுள்ளது. அவர்களின் தாமரை போன்ற முகங்கள் தாமரைகளின் மென்மையான பளபளப்பை கொண்டுள்ளன. சிவனின் கருணையால் அவர்கள் தங்கள் எதிரிகளை முற்றிலுமாக தோற்கடித்துள்ளனர். சிவனின் மீது கண்களை நிலைநிறுத்தி தங்கள் உள்ளங்கைகளை தலையில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் அந்தி வேளையில் சிவபெருமானை வணங்குகிறார்கள். அவர்கள் மணிகளால் ஆன ஜப மாலைகளை தங்கள் கரங்களில் ஏந்தியிருக்கிறார்கள். அவர்கள் சரியான அமைதியையும் மன நிறைவையும் கொண்டுள்ளனர். சந்திர முகட்டில் அமர்ந்திருக்கும் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தினசரி பிரார்த்தனை செய்வதில் அவர்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். அவர்கள் ஹரனின் தாமரை போன்ற பாதங்களை தியானிப்பதால் அவர்கள் சரியான அறிவையும் சர்வ சிவன் உடன் சரியான அடையாளத்தை கொண்டிருப்பதால் மக்களிடையே உள்ள அன்பின் உணர்வுகளுக்கு துன்பத்தை கொண்டு வரும் ஒரு வடிவத்தையும் பெறுகிறார்கள். என் லிங்கத்தை அங்கு வழிபடுவதன் மூலம் மக்கள் வாரணாசியில் இறக்கும்போது பிரம்மதேவர் என்று அழைக்கப்படுபவரால் மீட்கப்படுகிறார்கள். வக்னி தீர்த்தர் இறைவனின் பாதங்களுக்கு அருகில் பிரகாசிக்கிறார்.
கேதாரம் என்ற பெரிய லிங்கத்தை காண்பதன் மூலம் ஒருவருக்கு அதன் பிறகு மறுபிறப்பு இல்லை. ஸ்கந்தன் கூறினார், அனைத்து உலகங்களுக்கும் மகிமை வாய்ந்த மற்றும் ஒரே காரணமான வைஸ்வானரர் பதரியில் ஏன் தன்னை நிலைநிறுத்தினார்? சிறந்த ஞானியே, அதை எனக்கு கூறுங்கள். ஈசனார் கூறினார், முன்பு கங்காதேவி காளிந்தியுடன் இணைந்த இடத்தில் தங்கள் பாலியல் சக்தியை பதப்படுத்திய முனிவர்களின் கூட்டம் இருந்தது. அது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட தசாஸ்வமேதிகா என்ற புனித தலம். அங்கு நெருப்பு கடவுள் மிகுந்த பணிவுடன் வணங்கி கொண்டிருந்தார். முனிவர்கள் முன்னின்று அவர் கேட்க தொடங்கினார். வைஸ்வானரர் கேட்டார், முனிவர்களே, பிரம்மத்தை அறிந்தவர்களில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். நீங்கள் சாதாரண மக்களால் காணப்படுவதையும் காணப்படாததையும் சமமாக பார்க்கும் அறிவு கண். நீங்கள் அனைவரும் துன்பப்படுபவர்களிடம் கருணை நிறைந்தவர்கள். உங்கள் இதயம் பரிதாபத்தால் உருகும். நீங்கள் அனைவரும் கருணையால் நிறைந்தவர்கள். அனைத்து தீய குணங்களிலிருந்தும் எழும் பாவங்களால் உங்கள் மனம் மாசுபடவில்லை. பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவர்களே, நான் எப்படி நரகத்திலிருந்து விடுபட முடியும்? அனைத்து சிறந்த முனிவர்களிலும் சிறந்தவரான வியாசமா முனிவர் வந்தார். கங்கை நீரில் புனித நீராடிய பிறகு அவர் இந்த வார்த்தைகளை கூறினார். வியாசமா முனிவர் கூறினார், உங்கள் தவறால் பிறந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு சர்வ வல்லமை என்று ஒரு சிறந்த வழி உள்ளது. தேவர்களின் தலைவரான ஜனார்த்தனர் தானே இருக்கும் பதரிக்கு செல்லுங்கள். மதுவை அழித்தவர், பக்தர்கள் மற்றும் பக்தர்கள் அல்லாதவர்களின் பாவங்களை அழிப்பவர். அங்கு நீங்கள் கங்கை நீரில் புனித நீராடி ஸ்ரீஹரியை சுற்றி வருகிறீர்கள். பின்னர் ஒரு தடியை போல உங்களை வணங்குங்கள். இதனால் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். வியாசமா முனிவர் வாய்மொழியாக கூறிய அறிவுரையை கேட்ட வக்னி மற்ற முனிவர்கள் ஆதரித்த வடக்கு நோக்கி புறப்பட்டு கந்தமாதன மலைக்கு சென்றார். பதரிகாசிரமத்தை அடைந்த பிறகு அவர் கங்கை நீரில் புனித நீராடி பின்னர் நாராயணரின் ஆசிரமத்திற்கு சென்று பக்தியுடன் வணங்கி பிரார்த்தனை செய்தார். அக்னி தேவர் கூறினார், பிரபஞ்சத்தின் ஒரே ஆண்டவரை நான் வணங்குகிறேன். அவர் பழமையானவர் மற்றும் நித்தியமானவர். அவர் தூய்மையான மற்றும் சரியான அறிவால் நிறைந்தவர். அவர் பிரபஞ்சத்தை படைத்தவர்களின் எஜமானரும் தந்தையும் ஆவார். அவர் பலருடன் ஒருவராகவும் இருக்கிறார். அவர் எண்ணற்ற நபர்களால் நாடப்படுகிறார். தூய அறிவு கொண்டவர். மாயையின் வடிவத்தில் தனது சக்தியை எடுத்துக்கொள்கிறார். இறைவன் நான் வணங்கும் 3 வடிவங்களை ஏற்றுக்கொள்கிறார். பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை நான் வணங்குகிறேன். அவர் ரஜோகுணத்தால் நிறைந்தவர். சத்வ குணத்தால் அதன் வாழ்வாதாரத்திற்கு காரணமானவரை நான் வணங்குகிறேன். தமோ குணத்தால் அழிப்பவரான உக்கிரனை நான் துதிக்கிறேன். ஆத்மாவான இறைவன் அவித்யையின் மூலம் பிரபஞ்சத்தை மயக்குகிறார். வித்யையின் ஒரே வடிவம் 3 உலகங்களிலும் பரவலாக பரவுகிறது. வித்யையின் இருப்பிடமாகவும் அவித்யையின் மூலம் ஜீவனாகவும், அதாவது தனிப்பட்ட ஆன்மாவாக மாறும் சர்வ வல்லமை உள்ள இறைவனை நான் நாடுகிறேன். பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை வடிவங்களில் வெளிப்படுத்தும் இறைவனை போற்றுகிறேன். அரவ அரசனின் பரந்த உடலில் யோக தூக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், அதாவது யோக நித்திரை செய்கிறார். மஞ்சள் பட்டாடைகளை அணிந்த சக்தியாகவும் 8 அற்புதமான சக்திகள் கொண்டவராகவும் இருக்கிறார். இதயத்தில் நிலை பெற்று அனைவராலும் புகழப்படும் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார். புனிதத்தை நாடிய அக்னி தேவரிடம் நெருப்பு கடவுள் அவர் இந்த இனிமையான வார்த்தைகளை கூறினார். ஸ்ரீ ஹரி நாராயணர் கூறினார், வரத்தை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு நல்வாழ்வு. நான் வரங்களை வழங்குபவன். நான் வந்துள்ளேன். பாவமற்றவரே, தம்முடைய இந்த பிரார்த்தனையாலும் தம் பணிவாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அக்னி தேவர் கூறினார், நான் ஏன் வந்தேன் என்பது தமக்கு முழுமையாக தெரியும். இருப்பினும் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் நான் அதை பேசுவேன். உண்மையில் நான் சர்வபக்ஷன், எல்லாவற்றையும் நுகர்பவன். எனக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கும்? இதன் காரணமாக நான் மிகவும் பயப்படுகிறேன். ஸ்ரீமன் நாராயணன் கூறினார்,
புனித தலத்தை காண்பதன் மூலம் மட்டுமே உயிரினங்களின் பாவம் மறைந்துவிடும். என் தயவால் உனக்கு ஒருபோதும் எந்த பாவமும் ஏற்படலாகாது. அதன் பிறகு பூத வடிவில் எல்லா இடங்களிலும் இருக்கும் அக்னி தேவரே ஒரே ஒரு காலத்தில் இலக்கம் மூலம் அங்கேயே தங்கினார். அவர் அனைத்து குறைகளிலிருந்தும் விடுபட்டார். காலையில் எழுந்து தூய்மையுடன் இதை கேட்பவர் அல்லது இதை பாராயணம் செய்பவர் அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடிய பலனை சந்தேகத்திற்கிடமின்றி அடைவார். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.